வாங்க நம்ம வந்து பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 150, ஒரு பெரிய பூண்டு 1, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், 3 தக்காளி, 5 காஞ்ச மிளகா, 5 பச்சை மிளகா. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். இப்போ சீரகம் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 5 ஒரு டம்ளர் அரிசி, அரை டம்ளர் கொஞ்சம் கம்மியாக பருப்பு, துவரம் பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாம் முழுசாக அப்படியே போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அப்படியே முழுசாகவே போட்டு கறியாமல். இப்போ வந்து அடங்கிடுச்சு. இப்போ ஒரு டம்ளர் அரிசி, அரை டம்ளர் கொஞ்சம் கம்மியாக பருப்பு, துவரம் பருப்பு. ஒரு சுருக்காய் 3 டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் அரிசி, பருப்பு போட்டிருக்குது. அதுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். கொதிச்சு வந்தாலே மூடி வச்சு 2 விசில் விட்டு இறக்கிடும். இப்போ வந்து நெய் 1 ஸ்பூன் ஊற்றி மூடி வச்சிடலாம். கொதி வந்துருச்சு. நெய் 1 ஸ்பூன் ஊற்றி மூடி வச்சிடலாம். ரெண்டு விசில் வந்தாலும் இறக்கும். இப்போ பாருங்கள், விசில் 2 விசில் வந்து ஆஃப் பண்ணி வச்சு அடுப்பை எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி பருப்பு சாதம் எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாசம் கம்ம கம்மன் இருக்கு. பூண்டெல்லாம் பாருங்கள், நல்லா வெந்து பூண்டெல்லாம் பண்ணி நல்லா. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படின்ட்டு. சாப்பாடு எப்படி இருந்திருப்பாரு. நல்லா முதிரியாக வந்துருக்குங்களா, கம்ம கம்மன் இருக்கு நல்லா. நல்லா நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாம் வாங்க சாப்பிட்லாம். பாய்.